என் பேர் மேத்யூ. எனக்கு இந்த மாதிரி தான் தூக்கத்தில் அடிக்கடி கனவு வரும். ஓட 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 தூரம் குறையல பாட பாட ஓட 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 தூரம் குறையல பாட 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 பாட்டு முடியல. ஹலோ, சொல்கிறா. எந்திரிச்சியாடா? இப்போ தான்டா எந்திரிச்சேன். படம் பார்க்கலாம்டா வீட்டில். படமா? உங்கள் வீட்டில் தானே? ஆமாம், எங்கள் வீட்டில் தான். பார்க்கலாம் பார்க்கலாம். மத்தியானம் வரேன். சீக்கிரம் வாடா. ஆ. எப்படி எடுத்துக்காங்க போகிறா படத்தை? நம்மளும் இதே மாதிரி படம் இருக்கும்டா. மூடிட்டு படத்தை பாடுறா. காலைல கடைக்கு போகிறேன். நீ போனியா? போயிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன அமைதியாக இருக்க? இது படம் பார்த்தோம்ல, ஆமாம், பார்த்தோம். பார்த்ததுலேருந்து நம்மளும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குடா. நம்ம படத்தையும் அதே மாதிரியே உட்காந்து பார்த்தா என்னடா சொல்கிற? சும்மா சொல்கிறேன்னு வச்சேன். இதெல்லாம் நடக்குமா? நடக்குமா தெரில, ஆனால் ஆசையாக இருக்குது. பண்ணலாமா? சரி, பசங்கள்ட்ட சொல்கிறேன். ஆமாம், காசுலாம் சொல்லுவாமே, என்ன பண்ண போகிற? எவ்வளோ செலவாகும்? என்ன ஒரு 2500, ஒரு 3000? எனக்கு சேர்த்து வச்ச காசு ஒரு 2000 ரூபா இருக்குது. சரி, சேர்த்துட்டு சொல்லு, நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு அண்ணன் தெரியும். அந்த அண்ணன் பேர் சதாம். அந்த அண்ணன் நிறைய ஷார்ட் ஃபிலிம் வீடியோலாம் எடுத்திருக்காரு. அவர் எங்கள் அண்ணன் ஃப்ரெண்டு தான். அவர்கிட்ட பண்ணலாம். என்னடா சொன்னதோட ஆள் கம்மியாக இருக்கு. ஆமாண்ணே, ஒருத்தன் வரலாண்ணே. டேக் போலாமா? நான் போய் கேட்டு வந்துடுறேண்ணே. என்ன டைலாக்லாம் ஞாபகம் இருக்கா? பண்ணிடுவியா? நான் ரெடியாக தான் இருக்கேன், பட் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. பயப்படாத, 2 பேர் பேசிடுச்சின்னா அவனுக்கு டைலாக் ஓகேவான்னு கேளுப்போ. ஏன்டா அவன் வரல? அவனுக்கு 12 மணிக்கு ரிசல்ட் தான், அதனால வரமாட்டான். நானும் இப்போ 12 மணிக்கு போகணும். என்னன்னு கேட்டு சொல்லு. சரி, இப்போ டேக் போகலாம்ல? உனக்கு ஓகே தானே? மேத்யூ, டேக் போகலாம்டா. ஓகே. சரி வாங்க வாங்க, 2 பேர் பேசுகிற டைலாக் தான் ஞாபகம் இருக்குல்ல? ஆ, போலாமா? ஞாபகம் இருக்கா எல்லாமே? அண்ணே கேமரா போலாமா டேக்கு? ஓகே. கேமரா ரோலிங், ஆக்ஷன். மேத்யூ மேத்யூ அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்துச்சு. அப்பா
அதுக்கப்புறம் ஜான் உன்னை பார்க்க வந்தானா? ஆமாம், பார்க்க வந்தான். அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போயிட்டு நடந்து வந்தேன். மேத்யூ 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 கூப்பிட்டு நிற்க மாட்டியாடா? நீ பாட்டு போயிட்டே இருக்க. என்ன பிரச்சனை உனக்கு? என்னடா ஆச்சு உனக்கு? தெரியாடா. உனக்கு ஏன் இந்த ஆசை வந்துச்சு? ஆசைப்படுறதான் மனுஷனோட நோயாச்சு. எப்படி ஆசைப்படாமல் இருக்குது? என் படத்தோட பேனரும் ஒரு நாள் அங்கே வரும்னு ஆசைப்பட்டேன். நடக்குமா? நடக்கும்னு நம்புகிறேன். என்னால் வர முடியலடா, நீ மட்டும் போயிட்டு வா. சரிடா, நான் மட்டும் போயிட்டு வரேன். என்ன வேணும்? ஏன் இங்கேயே பார்த்துட்டு இருக்க? சந்தோஷ்னு ஒருத்தர் இருக்கார்ல ப்ரோ, ஆமாம் இருக்காரு. அவர் வர சொன்னார், அதான் வந்தேன். இருங்க பார்த்துட்டு சொல்கிறேன். ஆனால் அவனை பார்க்க ஒருத்தன் வந்திருக்கான். சரி போ, வரேன்.
ப்ரோ இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தேன், அது நான் தான் வர சொல்லியிருந்தீங்க. அது நீங்கள் தானே அது? ஆ சரி வாங்க பேசிக்கலாம் வாங்க. ப்ரோ அதான் சொன்னேன்ல படம் ஒன்று பண்ணலான்ட்டு, அதுக்காக தான் வந்தேன். அதான் ப்ரோ நான் அப்பயே சொன்னது தான், கண்டிப்பாக பண்ணிடலாம். என்ன மாதிரி படம்? அப்படியே ஒரு க்ளோஸ்அப் கொண்டு வந்து படத்தை முடிக்கிறோம், அவ்வளோதான். படம் வேறு மாதிரி. ஓகே ப்ரோ பண்ணிடலாம். அடுத்தடுத்து என்ன வேலையோ அதை பாருங்கள், பேமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. சரி ப்ரோ, போயிட்டு உங்களுக்கு நான் பேமெண்ட் அனுப்பி விட்றேன். சரி ப்ரோ பார்த்து போயிட்டு வாங்க. சரி ப்ரோ. ஆ ஹலோ ஹலோ சொல்கிறா. டேய் மச்சான், என்னடா ஆச்சு? சரக்கு போட்டு 2 நாள் ஆச்சு, ஆளையே காணோம். அதுவா, இந்த கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் இல்லை, காசு இல்லை. சரி என்னன்னு பார்த்து ஒருத்தன் கூப்பிடு. மாட்டியிருக்கான், அவன்கிட்ட வேணா காசை போட்டுருவோம். சரி என்னன்னு பார்த்துட்டு கூப்பிடு. சரி ஓகே. கையில் வேற காசு இல்லை, இவன் வேற ஃபோன் அடிக்கிறான். உங்களுக்காண்டி ஒரு பொருள் கொண்டு வந்திருக்கேன், கண்டிப்பாக அது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட பேசின டைம் போனதே தெரில மேத்யூ, நான் கிளம்புறேன். இதை பார்த்தோன்னே எனக்கு என் கண்ணெல்லாம் கலங்குது. அப்போ என் கூட இருந்தவங்க யாரும் இப்போ என் கூட இல்லை. அவங்ககிட்டலாம் போய் ஏன் நீங்கள் இப்போ என் கூட இல்லைன்னு சட்டையை பிடிச்சி கேள்வியாக கேட்க முடியும்? எல்லாத்துக்கும் காரணம் நானா இல்லை சினிமாவா? எல்லாத்துக்கும் சினிமா பிடிக்கும், ஆனால் எனக்கு கொஞ்சம் அதிகமாக.